கிதியோன் பத்தி கிறிஸ்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவரை பராக்கிரமசாலியன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து தூதனானவர் அப்படின்னு போட்டா, பழைய ஏற்பாட்டுல தூதனானவர் அப்படின்ற நாமத்துல வெளிப்பட்டவர் யாரு அப்படின்னா கிறிஸ்துவே. தூதன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி. தூதன்னா பரிசுத்த ஆவி, தூதனானவர் அப்படின்னா கிதியோனை பார்த்து தூதனானவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். சோ அவருக்கு பராக்கிரமசாலின்னு ஒரு டைட்டில் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க லைஃபை பார்த்தீங்கன்னா, கிதியோன் மனசு ஃபுல்லா எகிப்துல கடவுள் எவ்வளவோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு, நம்ம எல்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்னடானா மிதியானர் கையில நம்மள ஒப்படைச்சிட்டார். இந்த மீதியானர் வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா, இவங்க கோதுமை அறுவடை செஞ்சு அது விளைஞ்சு இருக்கும் போது மீதியானர் அமலேக்கியர் கிழக்கித்திய புத்திரர், இந்த 3 கூட்டமும் எப்படி வரும்னா வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள். இங்க கடவுள் யாருக்கிட்ட ஒப்படைச்சாரு இஸ்ரவேலர்களை? மீதியானரிடம் 7 வருடம் ஒப்படைத்தார். எதுக்கு? இவங்க என்ன பண்ணாங்க? பாகால வொர்ஷிப் பண்ணாங்க, ஆராதித்தார்கள். சரியா? ஆராதனைக்குரியவர் பிதாவாகிய தேவன். அந்த சிந்தனையில பைபிளுடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் இருக்காது, இருக்கக்கூடாது. சிந்தையில கர்த்தருக்கு பரிசுத்தம். சோ அதுதான் இருக்கணும். பரிசுத்தமான கிறிஸ்துவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கணும், வசனத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கணும், அவருடைய சித்தத்தை அவருடைய கிரியையை செய்யறதுக்கு தான் இந்த பூமியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ அப்போ கிதியோனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த கோதுமை விளைஞ்சு வரும்போது 7 வருடம் இஸ்ரவேலரை பாகால வொர்ஷிப் பண்றதுனால பிதாவாகிய தேவன் அவர்களை மீதியானரிடம் ஒப்படைத்தார். ஆனா மீதியானர்கள் வரும்போது கூட்டாளியோட வருவாங்க. யார் அந்த கூட்டாளி? 2 கூட்டாளி. ஒருத்தன் அமலேக்கியன், இன்னொருத்தன் கிழக்கித்திய புத்திரர்கள். இவர்கள் வெட்டுக்கிளியை போல வருவார்கள். அங்க கோதுமை அப்படியே அழகா அறுவடைக்கு ரெடியா இருக்கும். அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க, கோதுமை வளர்ச்சி அடைகிற வரைக்கும். அந்த அறுவடை டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து அத்தனையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னக்கிட்டே இஸ்ரேல் தேசம் ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்கும். வந்துட்டு போன பிறகு டெசர்ட்டா மாறிடும். இது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 7 வருஷம் இப்படி நடந்துட்டு இருக்கு. கிதியோனும் என்ன பண்ணுவான்னா 7 வருஷமும் இந்த மீதியானர்களுக்கு தெரியாம கோதுமையை அவங்க வரதுக்கு முன்னக்கிட்டே அறுவடை பண்ணி எங்க போய் போரடிப்பான் அப்படின்னா, திராட்சை ரச ஆலை இருக்குல்ல, அதை புளிவாங்கல்ல, அந்த இடத்துல போய் இவங்களுக்கு தெரியாம போரடிப்பான். அதனாலதான் இவனோட பேர் பராக்கிரமசாலி. அவன் எந்த விசுவாசத்துல அதெல்லாம் செஞ்சானா, பிதாவாகிய தேவன் மேல உள்ள விசுவாசத்துலதான் அவன் பண்ணான். எவ்வளவோ இஸ்ரவேலர் இருக்கும்போது இவன் ஒருத்தன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தான். அதனால இயேசு கிறிஸ்து இவனை சந்திக்க வந்தார். ஏன்னா அவன் எப்போதும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தானா, அந்த முன்னோர்கள் சொன்ன கதை, எகிப்து தேசத்துல இருந்து முன்னோர்களை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக எப்படி அவர் ரட்சித்து கொண்டு வந்தார், அவர் செய்த மிகப்பெரிய அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் அவன் ஆராதிச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தான். இப்ப அந்த கடவுள் எங்க நம்மளை கைவிட்டுட்டாரே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தான். பட் கர்த்தர் மேல அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் வசனத்தை நினைச்சிட்டு இருக்கிறவங்க கிட்டதான் கிறிஸ்து தரிசனமாவார். அப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்துவானவர், நான் உன்னை அனுப்புறேன், உனக்கு இருக்கிற இந்த பலமே போதும், இந்த பலத்தோடையே போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறார்.
ஸோ அனுப்பும்போது இவன் என்ன பண்றான், அந்த இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் இந்த செய்தியை சொல்லும் பொழுது எல்லாரும் வாருக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்கு முன்னக்குட்டி கிறிஸ்துவானவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை நிச்சயமா என்ன பண்ணிடுவாரு, தப்பிக்க வைப்பாரு. ஆனா அதுக்கு முன்னுக்குட்டி வேற ஒன்னு ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பலிபீடத்தை என்ன பண்ணணும், தகர்த்து போடணும். சரியா? அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டு அந்த வேற ஒரு பலிபீடம் கட்டி யாருக்கு பலியிடணும், பிதாவாகிய தேவனுக்கு பலியிடணும். அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஆடை வெட்டி பலி ரத்தத்தை ஈசோபினால் நிலைக்காலில் பூசினாங்க. ஸோ அதுபோல இப்போ பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் வழியாக என்ன பண்ணணும், பலி கொடுக்கணும். ஸோ நம்மளையே ஜீவ பலியா கிறிஸ்துவுக்கு கொடுப்பதை குறிக்கிறது. நம்மளை ஜீவ பலியா எப்படி கொடுக்கிறது, இந்த உடம்பு இருக்குதுல்ல, இது மண்பாண்டம். இது என்னது, இந்த உடம்பு மண்பாண்டம். இதுக்குள்ள விளையேற பெற்ற ஒளி இருக்கிறது. அது என்னன்னா, உன் ஆத்துமால உள்ள ஆத்துமா இருக்கு, அதுதான் நீ ஒரிஜினல். ஆத்துமால பிரகாசிக்கும் கிறிஸ்துவின் ஒளி. எப்படி பிரகாசிக்கும், என்ன இருந்தாதான் பிரகாசிக்கும். அதை பிரகாசிக்க வைக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவி. சோ கிறிஸ்துவின் ஒளி எதை குறிக்கிறது, அந்த சத்தியத்தின் ஆவி எதை குறிக்கிறது அப்படின்னா வசனத்தை குறிக்கிறது. அது பிரகாசிக்க வைக்கிற என்ன எதை குறிக்குதுன்னா பரிசுத்த ஆவியை குறிக்குது, ஜெபத்தை குறிக்குது. சோ எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். அப்பதான் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா பிரகாசிக்கும். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பலி. நம்ம ரோமர் 6வது அதிகாரத்தின்படி இந்த பாடிய ஜீவ பலியா கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையிறது. அப்ப இந்த மண்பாண்டம் உடைஞ்சிரும், உள்ள இருக்கிற ஆத்மா பிரகாசிக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மா கிறிஸ்துவை தரித்து கொள்ளும். அப்போ ஜெபிக்கும் போது அந்த பிரகாசம் எதிரிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவடிக்கும். கிதியோன் போறான் சண்டைக்கு, அந்த 300 பேரை தான் கூட்டிட்டு போறதுக்கு அவன் ரெடி ஆயிட்டான். ஆனா அவனுக்கு விசுவாசங்கிறது என்னது சுத்தமா இல்லை. ஏன்னா அவன் கண்கள் எதை பார்க்கிறதுனா அந்த கூட்டத்தை பார்க்குது. விசுவாசத்துல எப்படி பார்க்கணும் ஒரு பிரச்சனைய, எகிப்துல கடவுள் செய்த நன்மைகள், எதிரிகளை எப்படி கொன்று போட்டார், எதுக்கு கடவுள் எதிரிகளை வர வைக்கிறார் தெரியுமா, யுத்தம் கர்த்தருடையது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ அந்த பாளையத்துக்கு போ, அங்க எதிரிகள் படுத்து கிடப்பாங்க, அவங்க பேசுறத கேளு, அப்போ உனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்ற. உடனே இவன் போறான். சரியா? ஒரே ஒருத்தனை மட்டும் கூட அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு போறான். போனா அங்க 2 பேர் என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னா, கிதியோன்னு கூட்டிட்டு போற அவனோட வேலைக்காரன் பெயரை கூட இயேசு கிறிஸ்து சொல்றார். உங்களுக்கு ஒரு கொஸ்டின், கிதியோன் கூட்டிட்டு போற அந்த வேலைக்காரனுடைய பெயர் என்ன? இதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எழுதிட்டு உங்க மொபைல் நம்பரையும் அதுல போட்டுறணும். சரியா? உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர்க்குள்ள உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கிஃப்ட் வந்துடும், கரெக்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா. சரியா? அப்போ கிதியோன் கூட போற அந்த வேலைக்காரனுடைய நேம கிறிஸ்து சொல்றார். சாலமோன் சொல்றாரு, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்க நாமம் உங்க பேர் என்னன்னு பரலோகத்துக்கு தெரியும், தரிக்கப்பட்டாச்சு. அங்க முடிவு பண்ண பேரை தான் உங்க பாட்டியோ தாத்தாவோ அம்மாவோ அப்பாவோ இங்க வைக்கிறாங்க. சோ எவ்வளவு அதிசயமானவர் நம்ம கர்த்தர். இவங்க 2 பேரும் போறாங்க, பாளையத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் ஒரு கனவு கண்டேன்,
ஒரு சுடப்பட்ட அப்பம் என்ன பண்ணுது, உருண்டு வந்து மீதியானவருடைய கூடாரத்தை அடிச்சு நொறுக்குது. இன்னொருத்தன் சொல்றான், ஒருத்தன் கனவு காண்றான், இன்னொருத்தன் அர்த்தம் சொல்றான். அது வேற யாரும் இல்ல, கிதியோனு தான். ஏன் அப்பம் கிதியோனை பத்தி சொல்லப்படுது? 2 பக்கமும் சுடப்பட்ட அப்பம், 7 வருஷம் உபத்திரவம், ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு, அவனை பராக்கிரமசாலி ஆக்கிருச்சு. எந்த அளவுக்கு நீ உபத்திரவத்தின் குகையில போறியோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு நீ நடப்ப, பராக்கிரமசாலியா இருப்ப. உன்னுடைய எதிரிகள் அவங்களோட நண்பர்களோட வருவாங்க. கடைசியில கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்க நண்பர்களை வச்சு அவங்கள போட்டு தெளிவார். உன்கிட்ட 2 சைடுல ஒரு பலன் இருக்குது. என்னது? ஒரு சைடுல கிறிஸ்து இருக்கிறாரு, இன்னொரு சைடுல பரிசுத்த ஆவி இருக்காரு. நீ என்ன பண்ணணும்? கிதியோனை என்ன பண்ண சொன்னாரு கடவுள்? பானைக்குள்ள தீவெட்டி, பானைக்குள்ள தீவெட்டி. பானை எதை குறிக்கிறது? மாமிச சிந்தை, மாமிச சிந்தையை குறிக்கிறது. நீ எப்ப ஆவிக்குரிய மனுஷனா ஆவனா, மாமிச சிந்தைய அடிச்சு நொறுக்கி சிலுவையில பரிசுத்த சிந்தையில கிறிஸ்துவ உன் ஆத்மா தரித்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள வரும். புரிஞ்சுதா? அதுதான் வெற்றியின் ரகசியம். சிந்தை பரிசுத்தப்படணும், சிந்தையில மறுரூபமாகணும். இதுதான் ரோமர் சொல்லுது. மறுரூபம் எங்க நடக்குது? சிந்தையில நடக்குது. சிந்தையில பரிசுத்தம் இருக்கணும். ஒரு கையில எக்காலம், இன்னொரு கையில என்னது? பானைக்குள்ள தீவெட்டி. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, பாளையத்துல வார ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? பானையை உடைக்கணும், தீ பத்திக்கிட்டு எரியும், தீவெட்டி எரியும். ஒரு சைட்ல எக்கால ஊதணும், அவ்வளவுதான் வேலை. யுத்தம் கர்த்தருடையது. இவங்க என்ன பண்றாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் எதிரியை நிர்மூலமாக்கும் ட்ரிக் இதுதான். பைபிள் வழியை தான் காட்டும், நம்ம தான் செய்யணும். பானை சரீரம், மாமிச சிந்தை, இதை எதுல உடைக்கணும் அப்படின்னா சிலுவையில. ரோமர் 6வது அதிகாரம். நம்ம மாமிசத்தை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையும் போது நம்ம மாமிச சிந்தை கம்ப்ளீட்டா போய் கிறிஸ்துவின் சிந்தைய, பாடுள்ள சிந்தை, பாடுபடுகிறவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அந்த சிந்தை கிறிஸ்துவ தான் செஞ்சாரு. இருள்ல இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு. சோ அந்த சிந்தையை நம்ம என்ன பண்ணுகிறோம்? தரித்து கொள்கிறோம். அப்படி தரிச்சு கொள்ளும் போது பானை ஓடப்பட்டுருச்சு. அப்பனா இந்த உடம்பு சிலுவையில உடஞ்சி எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு இல்லாம மாமிச சிந்தை கம்ப்ளீட்டா போய் கிறிஸ்துவின் சிந்தைய நம்ம என்னது? நம்ம ஆத்மா தரித்து கொள்கிறது. சோ நம்ம எல்லாம் இப்ப யாரு? ஜீவ ஆத்மாக்கள், மாமிசம் இல்ல. சரியா? உருவத்துலதான் இப்படி இருக்குமே தவிர நம்ம கிட்ட மாமிச சிந்தை இல்ல. அப்போ ஆத்மா வெளிப்படுது. அதுல என்ன இருக்குது? கிறிஸ்துவின் சாயல், வெளிச்சம். கிறிஸ்துனா யாரு? லைட். கிறிஸ்து பேசிட்டு போறாரு சீஷர்களோட. பேசிட்டு போகும்போது உயிர் தெழுந்த பிறகு அப்போ அவர்கள் என்ன சொல்றாங்க? அவர் பேசும்போது நம்ம ஆத்மா கொழுந்து விட்டு எரியவில்லையா? லூக்கால இருக்கு. அப்ப எது கொழுந்து விட்டு எரிய வேண்டும்? உங்கள் ஆத்மா கொழுந்து விட்டு எரியணும். எப்படி எரியணும்? வசனத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் எரியணும். சோ அப்படி எரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சைட்ல எக்காலம். எக்காலம் எதை குறிக்குது? கிறிஸ்துவின் வருகையை குறிக்குது. யுத்தம் கர்த்தருடையது. அப்ப எக்காலம் ஊதும்போது கிறிஸ்துவே வருவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டயம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமானாங்க. 3 கூட்டமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம். அமலேக்கியன் மீதியானவனை அடிக்கிறான், மீதியானவன் கிழக்கித்திய புத்திரனை என்ன பண்றான்? கொல்றான். சோ 3 பேரும் அவங்கவுங்க பட்டயம் அவங்கவுங்களுக்கு விரோதமா திரும்பிருச்சு. சோ உங்கள் எதிரிகள் ஒரு கூட்டமா வராங்களா? கர்த்தருக்கு தோத்திரம். அந்த கூட்டத்தினாலதான் உங்களுக்கு முடிவு வரும்.